Hello friends, you are with me Temple. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோம்மேட் பிஸ்கெட் ரெசிபி. கீ யூஸ் பண்ணி எப்படி பிஸ்கெட் பண்றதுன்னு பார்க்கலாம். எந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாம சிம்பிளா இன்ஸ்டன்ட்டா பிஸ்கெட் செஞ்சிடலாம். வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். 1.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கப் மெஷர்மெண்ட் தான் சொல்ல போறேன். ஸோ 1.5 கப் மைதா, நீங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நெய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சர்க்கரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஏலக்காய் 2 நல்லா இப்படி தட்டி தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. பாதாம், இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிஸ்கெட் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. முதல்ல நெய்யை ஊற்றிக்கலாம். நெய்யை உருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கெட்டியாக இருந்தாலும் ஓகே, உருக்கி இது பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி நெய்யை நல்லா போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டா ஸோ ஸ்மூத்தாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் வரும். ஸோ எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. ஸோ பிஸ்கெட்டுக்கு மெயினாக முக்கியமாக நோட் பண்ணுறது மிக்சிங் தான், எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். இப்போது பவுடர் பண்ண சர்க்கரை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ இந்த பவுடர் பண்ண சுகரை நம்ம எப்படி பீட் பண்ணுறோன்றது தான் பிஸ்கெட்டோட டெக்ஸ்டரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆகணும், கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பிஸ்கெட் வந்து ஹார்டாக இருக்கும், இல்லை திகட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ சுகர் கம்மியாக ஜாஸ்தியான்றது இந்த டெக்ஸ்டரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 கப் மைதா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் கூடுதலாக தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு பொறுத்து. இப்போ ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க் வச்சு கலந்தோன்னா அங்கங்கே மாட்டிக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா தட்டிட்டு கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கையில் இப்படி கலந்து விட்டு அந்த மாவு வந்து டைட் ஆகிடும். ஸோ ஹார்டாக பிசையாதீங்க, அது மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா மாவு ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா பிஸ்கெட் ஹார்டாகிடும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா பிஸ்கெட் ஹார்டாகிடும். அவ்வளோதான். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் கன்சிஸ்டன்சி. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு, பிஸ்கெட்டோட டோ. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு பால் மாதிரி இப்படி உருட்டி பாருங்கள். ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருந்துச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப் கட் பண்ணலாம், இல்லை அந்த பிஸ்கெட் கட்டர் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ நான் இன்றைக்கி நார்மல் ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சு எடுத்துக்கலாம். கீழே மண்ணோ உப்போ ஆட் பண்ணி இட்லி தட்டில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை மேலே பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் வறுத்த முந்திரி, பிஸ்தா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, காஞ்ச திராட்சை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே நேரம் நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு லுக் மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி எதுவும் டாப்பிங் யூஸ் பண்ணலன்னா ப்ளெயினாக கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்லி தட்டிலையும் இதே தான், 15 to 20 மினிட்ஸ் வச்சாலும் போதும், சேம் தான். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க.
ஒரு 20 மினிட்ஸ் இந்த பிஸ்கெட் வந்து நல்லா அந்த எலும்பி அப்படி ரைஸ் ஆகி கொஞ்சம் அமங்கிடும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். பாருங்கள் வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ நல்லா இதாகிடுச்சு. நாங்கள் ரெடி ஆனதுமே 2-3 டேஸ்ட் பண்ணுறோன்னு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் 2-3 பிஸ்கெட் காணும். பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக உடஞ்சதுமே நல்லா ஈஸியாக சாஃப்டாக உடஞ்சிடுச்சு டக்குன்னு. நல்ல டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம ஏலக்காய் நெய்லாம் சேர்க்கறதுனால அந்த வாசனையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ ஆர் வித் மீ டிம்பிள்.